வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு எஸ்எஸ்சியிலிருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சியிலிருந்து டெல்லி போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர் அண்டு சிஏபிஎஃப், அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 28/3/24. ஸோ 28 மார்ச் வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணிட்டா அதுக்கான கரெக்ஷன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. 30/3/2024 டு 31/3/2024 இந்த 2 டேட்டில் நீங்கள் கரெக்ஷன் மட்டும்தான் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் டேட்டுமே கொடுத்துட்டாங்க. டென்டேட்டிவாக கொடுக்கல, கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. 9, 10, 13 மே 2024. ஸோ இந்த 3 டேட்டில் எக்ஸாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுகளுக்கான ஸ்டார்டிங் சேலரி 35,400 கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் மேலுக்கு 125 வேகன்சி, டெல்லி போலீஸ் ஃபீமேலுக்கு 61 வேகன்சி, சப் இன்ஸ்பெக்டர் சிஏபிஎஃப்ல இருக்கிற வேகன்சி 4001 வேகன்சி. ஸோ சிஏபிஎஃப்ல தான் அதிக வேகன்சி இருக்குது, டெல்லி போலீஸில் சும்மா ஒரு கம்மியான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் 20, மேக்ஸிமம் 25. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ், விடோ கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் இருந்தால் 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். விடோ கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி இருந்தால் 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அவங்க ஓபிசியில் இருந்தால் 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியில் இருந்தால் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். ஸோ பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரலுக்கு 100 கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், விமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த 7 சென்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டரில் உங்களுக்கு எந்த சென்டர் நியராக இருக்கோ அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.